வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். நாம் இன்னைக்கு வீட் ஃப்ளோர் அண்ட் பைனாப்பிள் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பரான க்ரன்ச்சியான டெலிஷியஸான ப்ரௌனி டெக்ஸ்சரில் ஒரு கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் பைனாப்பிள் சங்க்ஸ் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பியூரே மாதிரி கூட பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் தேவையில்லை. இது நல்லா குக் ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகணும். லிட் போட்டு மூடி வச்சுருங்க. சைட் பை சைடில் ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு கீழே சப்போர்ட்டுக்கு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மில்க், சுகர், கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணுறதுனால உங்களோட டெக்ஸ்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி கிரெயினி டெக்ஸ்சராக இருக்கும் நம்மளுடைய கேக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டெக்ஸ்சர் திக்காக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது நம்மளுடைய பைனாப்பிள் சங்க்ஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் அந்த வீட் ஃப்ளோர் அதுக்கப்புறம் அந்த ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து தண்ணி நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 20 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பேனை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரிங் பேக்கிங் பேன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்கொயர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெசலில் நம்ம வச்சு ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். நான் வந்து 2 மோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 மோல்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கேக்குக்கு. இப்போ சைட்ஸை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, அவ்வளோ சூப்பரான ப்ரௌனி டெக்ஸ்சரில் சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் பைனாப்பிள் ஃப்ளேவரில் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாவ், நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டெண்டராக இருக்கும். இந்த க்ரன்ச்சினஸ் ஆஃப் பைனாப்பிள் ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். இது இன்னும் நீங்கள் லைட்டாக சில் பண்ணி பைனாப்பிளோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டெசர்ட்ங்க அது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.